इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् श्री गुरुभ्यो नमः. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து 12வது மந்திரம். இதுக்கு முன்னாடி 11வது மந்திரம் வரையில் முடிஞ்சிருக்கு. இப்ப நம்ம 12ல இருந்து பார்க்க போறோம். 12வது மந்திரம், அந்தம் தமः பிரவிசந்தி ஏ அசம்பூதி உபாசதே ததோ பூய இவ தே தமஹ ய உ சம்பூத்யாம் ரதாஹ. ஏற்கனவே இதே மாதிரி இந்த ஸ்டைல்ல நம்ம ஒரு மந்திரம் பார்த்தோம். வித்யா அவித்யா, அவித்யா வித்யா ரெண்டையும் சேர்க்கணும், சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக அனுஷ்டானம் பண்றதுல லாபம் போராது, குறைவு அப்படின்னு சொல்லி அதை நிந்திச்சது. அதே மாதிரிதான் இங்க அசம்பூதி சம்பூதி அப்படிங்கிற 2 விதமான உபாசனைய சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக தனித்தனியாக பண்ற உபாசனைய குறைச்சு காண்பிக்கிறார். அதாவது பிரத்யேகம் நிந்தப்படுறதுங்கிறது நிந்தைங்கிற தாத்பரியத்துல இல்ல, 2 சேர்த்தா அதிகமான லாபம் இருக்கு அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக பிரத்யேக நிந்தைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொன்னத அப்படியே இங்கேயும் நம்ம வச்சுட்டு பண்ணணும். அந்தம் தமः பிரவிசந்தி ஏ அசம்பூதி உபாசத்தை நம்ம எப்படி அன்வயம் பண்ணலாம்? ஏ அசம்பூதி உபாசத்தே தே அந்தம் தமஹ பிரவிசந்தி. அசம்பூத்திய உபாசனை செய்கிறவர்கள் ஒரு பெரிய இருட்டில் விழுகிறார்கள். அப்படின்னா என்னன்னே புரியலையே, அசம்பூதி உபாசனம்னா என்னது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். இதுக்கு பாஷ்யக்காரர் எப்படி அர்த்தம் பண்றான்னா, சம்பூதி அப்படின்னா உற்பத்தின்னு அர்த்தம். ஆகாஷ சம்பூதா அப்படின்னு பிரயோகம் வருது. ஆகாசம் உற்பத்தியானது அர்த்தம். இங்க அசம்பூதினா என்ன? உற்பத்தியின்மை, உற்பத்தியின் அபாவம். அதாவது எதெல்லாம் காரியமோ அதெல்லாம் உற்பத்தி ஆகக்கூடியது. எது உற்பத்தி ஆகுதோ அதுக்குதான் காரியம்னே பேரு. அசம்பூதினா எது உற்பத்தி ஆகாததோ அது. சம்பூதிங்கிற சப்தத்தினாலே நம்ம காரியம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோமானால் அப்ப அசம்பூதிங்கிற பதத்தினாலே காரணத்தை வாங்கிக்கலாம். அதாவது காரியமாக ஆகாத காரணம், அதத்தான் பிரகிருத்தின்னு சொல்லும். மூல பிரகிருதி அவிகிருதி அப்படின்னு சாங்கியால் கூட சொல்லுவான். இங்க அந்த பிரகிருதிங்கிறது என்னதுன்னு கேட்டா, சாங்கியன் சொல்ற அதே பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மாயாந்து பிரகிருதி வித்யாத் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்ருதியில சொன்னபடி அந்த மாயைன்னு சொல்றோமே அதுதான் பிரகிருதி. அதே சமயத்துல ஈஸ்வரனோட சேர்ந்து இருக்கும் அந்த மாயைக்கு அவ்யாகிருதம் அப்படின்னு ஒரு பேரு. இது உற்பத்தி ஆகக்கூடியது இல்லை, அதனாலதான் அசம்பூதி அப்படின்னு சொல்லப்படும். இந்த சர்வ சமஸ்த ஜகத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்திய உபாசனம் செய்வது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா இந்த இடத்துல அந்த பிரகிருத்திய உபாசனம் செய்வதை நிந்திக்கிறார். எதுக்கா நிந்திக்கிறார்னா, அதோட சேர்த்து காரிய பிரம்மோபாசனமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக. அதுக்காக என்ன சொல்றார்? வெறும் பிரகிருத்திய உபாசனம் பண்ணினால் அவ அந்தம் தமஹா பிரவிசந்தி, பெரிய இருட்டுல பிரவேசம் பண்ணி விடுகிறார்கள்.
அதாவது இந்த இடத்துல பாஷ்யக்காரர் அந்த பிரகிருத்திய அவித்யா அப்படின்னு சொல்லியிருக்கார். அவித்யா பதத்தினாலேயே சொல்லியிருக்கார். அதை உபாசனம் பண்ணினா அதுக்கு தகுந்தா போல அதர்சனாத்மகமான ஒரு பலத்தை அடைவார்கள். அப்படின்னா என்ன தெரியுமோ, இந்த பிரகிருத்திய உபாசனம் செய்து பிரகிருத்தியில் லயம் அடைவது அப்படின்னு ஒரு பலத்தை பௌராணிக்கால் சொல்றாளாம். பிரகிருத்திய உபாசனம் பண்ணி பிரகிருத்தியில லயித்து இருப்பது, இதுதான் அதுக்கு பலமா. இது ஒரு பலமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இது ஒரு பலம்தான். எப்படின்னு கேட்டா, நல்ல தூக்கம் இருக்கோ இல்லையோ, அதை எல்லாரும் விரும்புறா. சரியா தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்றான், வருத்தப்பட்டுக்கிறான். அப்படின்னா நல்ல தூக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னு தெரியுது. அப்படின்னா அந்த நல்ல தூக்கத்துல இவ என்ன பெருசா பண்ணிடுறா, ஒண்ணும் பண்றது இல்ல, ஆனந்தமா தூங்குறா. இதே மாதிரி இது ஒரு உபமானம். இத போல அந்த மூல பிரகிருத்தியில லயித்து இருக்கும் நிலை இருக்கே, இது பெரிய ஒரு சுசுப்தி ஆனந்தம் மாதிரி பெரிய ஆனந்த நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு பலத்தை அடைகிறார்கள். ஆனா அவளுக்கு வெளியில விஷயமே தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அப்ப என்ன ஆச்சு, ஒரு பெரிய இருட்டுல பிரவேசம் பண்ணி அங்க இருக்கிற மாதிரி அது ஆகும். இந்த மூல பிரகிருத்தியை உபாசித்து அதனுடைய பலத்தை அடைகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பலங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு ஒண்ணுமே தெரியாது அப்பேற்பட்ட ஒரு இருட்டுல போய் இருப்பது அப்படிங்கிறது அப்படின்னு நிந்தைக்காக சொல்லப்பட்டது. சரி, பிரகிருத்திய உபாசனம் பண்ணினா அத நீங்க நிந்த பண்ணிட்ட, சரி அதை விட்டுடுறேன், நான் சம்பூத்திய உபாசனம் பண்றேனே அப்படின்னு சொன்னா, இது அதுக்கு மேல பெரிய இருட்டுல கொண்டு போட்டுடும் அப்படிங்கிற. ததோ பூயஹா இவ தமஹா தே பிரவிசந்தி சேர்த்துக்கணும். ஏ ஊ சம்பூத்தியாம் ரதாக. சம்பூத்தினா காரியம்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு உற்பத்தி எதுக்கு உண்டோ அதுதான். உற்பத்திங்கிறது எதுக்கு உண்டோ அதை காரியம்னு சொல்லுவோம். காரியம்னு சொல்லி நம்ம கடப்பட்டாதிகளை இங்க எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல காரிய பிரம்மத்தை எடுத்துக்கணும். இரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இரண்ய கர்ப்பன் காரிய பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படும். பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மா அவரை காரிய பிரம்மம் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த காரிய பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லக்கூடிய அந்த காரிய பிரம்ம விஷயத்திலே, அதாவது அதை பத்தின உபாசனைகளையே செய்து கொண்டு இருக்கிறவர்கள், அதாவது அந்த பிரகிருதி உபாசனத்துக்கு போகாமல் இந்த காரிய பிரம்ம உபாசனையை மாத்திரம் செய்து கொண்டு இருக்கிறார்களே, அப்பேற்பட்ட உபாசகர்கள் ரொம்ப பெரிய இருட்டில் விழுந்துருவார்கள். ததோ பூயகா தமகா, பூயகான அதிகப்படியான இருட்டில் பிரவேசம் செய்து விடுவார்கள். இதை நாம ரொம்ப விசாரிக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு நீண்ட தாற்பயத்துல சொல்லல, ரெண்டையும் சேர்த்து சமுச்சயத்துக்காக ஒவ்வொன்னையும் குறைச்சு காமிக்கிறது, அவ்வளவுதான் அப்படின்னு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ணியிருக்கான். இந்த ரெண்டு உபாசனைகளுக்கும் தனித்தனியாக பலம் இருக்கு. அது எங்க இருக்கு? அந்யதேவாகு சம்பவாத் அந்யதாகு அசம்பவாத் இதி சுஷ்ரும தீராணாம் ஏன தத் வியாச்சக்ஷிரே ஏன தத் விசச்சக்ஷிரே. வியாச்சக்ஷிரேங்கிறது வேற இடத்துல வரும், அதே அர்த்தம் விசச்சக்ஷிரே. இது 13வது மந்திரம். அந்யதேவ ஆகு சம்பவா பதத்தை கொஞ்சம் மாத்தி இருக்கு மந்திரமானது. அங்க சம்பூதி அசம்பூதி அப்படின்னு இருந்தது, இங்க சம்பவ அசம்பவ அப்படிங்கிற 2 பதங்களை பிரயோகம் பண்ணியிருக்கு. அர்த்தத்துல பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் கேட்டா இந்த மந்திரத்துல சம்பவாத் அசம்பவாத் அப்படிங்கிற 2 பதம் இருக்க கண்டுதான் இதுக்கு முன் மந்திரத்துல சம்பூதி அசம்பூதி அப்படின்னு பிரிச்சு 2 பதமாக ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏன்னா அங்க அந்தந்தவ பிரவிசந்தி ஏ சம்பூதி உபாசத்தைங்கிறது சந்தியில சம்பூத்தின்னு பிரிக்கிறதா அசம்பூத்தின்னு பிரிக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகமா தான் இருக்கும். ஆனா அடுத்த மந்திரத்துல சம்பவாத் அசம்பவாத் அப்படின்னு தனித்தனியா சொல்லியிருக்கு.
அந்நதேவாகு சம்பவாத் அந்நதாகு அசம்பவாத். அசம்பவங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு ஸ்ருதி. அதனால இதுக்கு முன் மந்திரத்துல சம்பூதிங்கிற பதம் சம்பவங்கிற அர்த்த இந்த பதத்துக்கு ஸ்தானத்துல வந்திருக்கு. அசம்பூதி அப்படிங்கிற பதம் அசம்பவ பத ஸ்தானத்துல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு பதிலா பிரயோகம் ஆயிருக்குன்னு. அதனால அது அசம்பூதின்னு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நாம தீர்மானம் பண்ணிக்கலாம் சந்தேகம் இல்லாமல். இந்த சம்பூதிய உபாசனம் பண்ணினத்தினாலே வேற பலம் உண்டு. என்ன பலம்னா, அந்த பிரம்மாவை உபாசனம் பண்ணினா பிரம்மலோகத்துல போய் பெரிய ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது அணிமாதி ஐஸ்வர்யங்கள், தேவலோகத்துல இல்லாத பல ஐஸ்வர்யங்களை அந்த காரிய பிரம்மத்தை உபாசனம் பண்ணினவன் பிரம்மலோகத்திலே அடைகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையாலே அது ஒரு நல்ல பலம். அந்த பலம் தனியான பலம் உண்டு. அந்நது ஆகுகு அசம்பவா. சம்பவாத் அசம்பவாத் இந்த ரெண்டு பதத்துக்கும் இங்கே அந்த சம்பவ உபாசனம், காரிய பிரம்ம உபாசனம், பிரகிருதி உபாசனம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்க வேண்டியது. அசம்பவாத் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரகிருத்திய சொல்றது இந்த சப்தம். அந்த பிரகிருத்திய உபாசனம் பண்ணினால் வரக்கூடிய பலமும் அதை விட வித்தியாசமான பலம், வேற பலம். ஐஸ்வர்யம் இந்த பலம், இந்த காரிய பிரம்மோபாசன பலம் அந்த சுஷுப்தி மாதிரி பிரகிருத்திலேயே லயமாகி இருப்பது அப்படிங்கிற ஒரு பலம் அந்த பிரகிருதி உபாசனத்துக்கு பலம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு அந்த விஷயம் தெரிந்தவர்கள் சொல்லி கொடுத்திருக்கா. இந்த உபாசனத்தினுடைய பலம் வேறு, அந்த உபாசனத்தினுடைய பலம் வேறுங்கிறத பளிச்சனை எடுத்து காமிச்சு கொடுத்திருக்கா. அதனால இதனுடைய இந்த ரெண்டு பலமும் நமக்கு வேணுமாக இருந்தால் ரெண்டு உபாசனையும் சேர்த்து பண்றது நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது மேற்கொண்டு மந்திரம். சம்பூதிஞ்ச விநாசஞ்ச யஸ்தத் வேத உபயம் சஹ விநாசேன மிருத்யும் தீர்த்வா அசம்பூத்தியா அமிர்தம் அஷ்யனுதே. அசம்பூத்தியான்னு நான் மெனக்கெட்டு படிச்சேன். ஆனா அந்த அசம்பூத்தியான பதச்சேதம் பண்ணணுங்கிற அபிப்பிராயம் இங்க இல்லை. நான் அந்த காரணத்தை அப்புறம் சொல்றேன். இத வாக்கியத்தை முடிச்சு சொல்றேன். சம்பூதிஞ்ச விநாசன் யஸ்தத்வேத உபயம் சஹ. எவன் ஒருத்தன் சம்பூதி விநாசம் இத ரெண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதே மாதிரி செய்வனோ அவன் விநாசத்தினாலே மிருத்யுவை தாண்டி விட்டு, அப்புறம் இன்னொன்னு சம்பூதியால சம்பூதினா அசம்பூத்தின்னு வச்சுக்கணும். அகார லோகமாயிருக்கு. அசம்பூதியை கொண்டு அமிர்தத்துவத்தை அடைகிறான். என்னது ஒன்னும் புரியலையே அப்படின்னா, 3 மந்திரம் ஒரே விஷயத்தை சொல்ல வந்திருக்கு. இது 3க்கும் ஏக வாக்கியத்தை உண்டு. முதல் மந்திரத்துல சம்பூதி அசம்பூதி அப்படின்னு 2 சொல்லப்பட்டது. ரெண்டும் உபாசனையை சொல்லக்கூடியது. சம்பூதி காரியம், அசம்பூதி காரணம் பிரகிருதி. இந்த இடத்துல காரியம்னா காரிய பிரம்மத்தை வாங்கிட்டு காரிய பிரம்ம உபாசனம், அசம்பூதி பதத்தால அதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பிரகிருத்திய வாங்கிண்டு அந்த பிரகிருதி உபாசனம், அவ்யாக்கிருத்த உபாசனம் அப்படின்னு 2 உபாசனத்தை பத்தி பேசுறது. இந்த 2 உபாசனைகளுக்கும் தனித்தனியாக பலம் உண்டு அப்படிங்கிறத பெரியவா சொல்லி கொடுத்திருக்காங்கிறதே அந்நதேவாகு சம்பவாத் அந்நதாகு ரசம்பவாத் அப்படிங்கிற இந்த 13வது மந்திரம் நமக்கு சொல்லி கொடுத்தது. முதல்ல பார்த்தோம்னா சம்பூதி அசம்பூதி அப்படிங்கிற பதம், 2வது மந்திரத்துல சம்பவ அசம்பவ அப்படிங்கிற பதம், அதே அர்த்தம் மாறல. அதே மாதிரித்தானே இத 2ஐயும் சேர்க்க சொல்லக்கூடிய இந்த 3வது மந்திரத்திலையும் பதங்கள் இருக்கணும். ஆனா இங்க எப்படி பதம் விழுந்திருக்குன்னு சொன்னா சம்பூதிஞ்ச விநாசஞ்ச. சம்பூத்தின்னு ஒரு பதம், விநாசம்னு இன்னொரு பதம் மாறி இருக்கு. அதான் இயற்கையா வேதம் அபௌருஷேயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால புத்தி புரஸ்தரமா பண்ணல அப்படி வந்திருக்கு. சம்பூதிஞ்ச விநாசஞ்ச.
ஆனால் இந்த 2 பதங்கள்னாலே நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 2 உபாசனைகளைத்தான் வாங்கி கொள்ள வேண்டும். அப்படி பண்ணலைன்னா பிரகிருதஹானம் அப்பிரகிருத பிரசங்கா அப்படின்னு ஒரு தோஷம் சொல்லுவா சாஸ்திரக்காரன். எதை 2ஐயும் சேர்க்கணுங்கிற அபிப்பிராயத்துல பிரத்யேகம் நிந்தை செய்யப்பட்டதோ அந்த 2ஐயும் தான் இந்த 3வது மந்திரத்துல, அதாவது இந்த 14வது மந்திரத்துல சேர்க்க சொல்லணும். அப்போ பதம் மாத்திரம் அசம்பூதி அப்படின்னு இருந்ததுன்னா இங்க கரெக்டா இருந்திருக்கும். அதனால பாஷ்யக்காரர் இங்க என்ன சொன்னான்னா, சம்பூதிஞ்ச அப்படிங்கிற இடத்துல இந்த சம்பூதிங்கிறது அசம்பூதி. வாஸ்தவத்துல அந்த அசம்பூதிங்கிற பதத்துல உள்ள அகாரத்துக்கு லோபமாகி இருக்கிறது அப்படின்னு பாஷ்யக்காரர் சொன்னார். லோபம் ஆயிருக்குன்னு சொன்னா இங்க பதச்சேதம் பண்றச்சே அசம்பூத்தின்னு பதபாடம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. தந்தியில அது கலந்து போயிருக்குன்னு சொன்னால் அப்ப நீங்க பிரிக்கும் போது அந்த அகாரம் தனியாக தெரியும். இங்க அப்படி சொல்லல. சில பதங்களுடைய ஆதி வர்ணம் இருக்கே, ஆரம்பத்துல இருக்கக்கூடிய வர்ணமானது வேதத்திலே லோபம் அடையிறது. இதான் லோபாகம விகாரம் அப்படி எல்லாம் வரிசையா சொல்லுவா. லோபமாகக்கூடியதாக அதுக்கு 2 உதாரணம் சொல்லலாம். ஒண்ணு ஆத்ம நிசப்தம் இருக்கே, அந்த ஆத்ம நிசப்தத்துல உள்ள ஆகாரத்துக்கு லோபமாயிடும். எப்படி அப்போன்னு கேட்டா அந்த திருத்தியா வரைச்ச ஆத்மனா அப்படிங்கிற இந்த பதம் வேதத்துல ஆகார லோபம் துமனா அப்படின்னு கூட வரும். இதே மாதிரி ஏகஸ்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பதத்துல ஏகாரத்துக்கு லோபம் கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா அப்படின்னு ஒரு கஸ்மை இல்ல ஏகஸ்மை அப்படிங்கிறதுதான் அங்க பத பாடம் அப்படின்னு இல்ல. இந்த பதம் தான் அந்த ஏகாரம் லோபமாயிருக்கு. வேதத்துல என்ன ஆகும், சில சமயம் ஒரு அக்ஷரம் கூடும், சில சமயம் லோகத்துல பிரசித்தமான பதத்துல ஒரு அக்ஷரம் குறையும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் இப்படி குறைஞ்சிருக்கு. ஆத்மனாங்கிறதுல ஆகார லோபம் வரும் அப்படிங்கிறதுக்கு பாணினி சூத்திரமே பண்ணி காமிச்சிருக்கார். மந்திரேஷு ஆங்யாதேர் ஆத்மனஹான்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். ஏகஸ்மைங்கிற இடத்துல அவர் சூத்திரம் பண்ணல, ஆனா அவர் பண்ணின சூத்திரம் உபலட்சணம் இந்த மாதிரி வருதுங்கிறத காண்பிக்கிறது, அவ்வளவுதான். அப்ப அந்த விதத்துல இது லோபத்துக்கு உதாரணம். நாம பிராமணாக அப்படின்னு சொல்றோமே, இந்த பிராமணாகங்கிற பதத்துல பிராமணாசக அப்படின்னு ஒரு சகாரம் சேர்ந்து வரும். ஒரு ஆகம சகாரம் கூட சேர்ந்து வரும் வேதத்துல. இப்படி எல்லாம் ஒரு அக்ஷரம் கூடலாம், ஒரு அக்ஷரம் குறையலாம். இதெல்லாம் லோக பிரசித்தமான பதங்களுக்கு வேதத்துல வரக்கூடிய விசேஷங்கள். அந்த விதத்துல பார்க்கும்போது எப்படி துமனா அப்படின்னு வேதத்துல வந்தால் ஆத்மனா அப்படிங்கிற இந்த பதத்தை எடுத்துன்னு நாம அர்த்தம் சொல்லுவோமோ, அதே மாதிரி இந்த மந்திரத்துல சம்பூதி அப்படிங்கிற பதம் வாஸ்தவமா அசம்பூதி அப்படிங்கிற பதத்துல அகார லோபம் ஏற்பட்டு வந்ததாக வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தோமானால் அசம்பூதி அப்படிங்கிற இந்த பதம் பிரகிருத்திய சொல்லும். ஏன்னா அதுக்குதானே உற்பத்தி இல்லை, உற்பத்தி இல்லாதது. உற்பத்தி இல்லாத அந்த பிரகிருத்தி விஷயமான உபாசனை அதை இங்க எடுத்துக்கலாம். இந்த 2 இடத்துல பிரகிருத்திய நேரம் எடுத்துக்கலாம்னு அவசியம் இல்லை. பிரகிருத்தி உபாசனை ஆஹா உபாசத்தேன்னு ஆரம்பத்துல சொல்லியிருக்காரு. ஆஹா அசம்பூத்திய எவன் அசம்பூத்தியும் உபாசிக்கிறான் விநாசஞ்ச. முன்னாடி சம்பூத்தின்னு காரியத்தை சொன்னோம் இல்லையா, காரிய பிரம்மா அப்படின்னா உற்பத்தியை வச்சு சொல்லப்பட்டது. இப்ப விநாசத்தை வச்சு அதே காரிய பிரம்மம் சொல்லப்படும். ஏன்னா எது காரியமோ, எதுக்கு உற்பத்தி உண்டோ அதுக்கு விநாசமும் உண்டு. அப்படிதான் நம்ம லோகத்துல பாக்குறோம். இந்த காரிய பிரம்மம்னு சொல்றோமே அதுக்கு உற்பத்தி உண்டு. அதே மாதிரி அவருக்கு ஆயுஷ முடிஞ்சு போகிற பரார்த்தத்வய ஜீவின்னு சொல்லுவா. அந்த பரார்த்தத்வய காலம் முடிந்ததுன்னு சொன்னா விநாசமும் உண்டு. அதத்தான் சூத்திரக்காரர் சொல்லுவார், காரியாத்தியே
ததத்தியக்ஷேண சக அதப்பரம் அபிதானா காரிய அத்தியம் அப்படின்னு சொல்லுவா. விநாசம்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல விநாசங்கிற சப்தத்தினாலே அந்த காரிய பிரம்ம உபாசனைய வாங்கிக்க வேண்டியது. இந்த உபாசனைய ஏற்கனவே சம்பூதி பதத்தினால சொல்லப்பட்டது. அதை நமக்கு விநாச சப்தத்தினால இங்க எடுத்துக்கிறோம். ஏற்கனவே அசம்பூதி பதத்தினால சொல்லப்பட்ட பிரகிருதி உபாசனை இருக்கு, அதை நாம இங்க சம்பூதிங்கிற பதத்தினால எடுத்துக்க போறோம். ஆக முன்னால் சொல்லப்பட்ட அந்த பிரகிருதி உபாசனம் அதே மாதிரி காரிய பிரம்ம உபாசனம் இந்த ரெண்டையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும்னு தெரிந்து கொண்டு எவன் அனுஷ்டானம் செய்வனோ அவனுக்கு ரெண்டு உபாசனைகளுடைய பலமும் சேர்ந்து வரும். அது எப்படி? விநாசேன மிருத்யும் தீர்ப்பா. விநாசங்கிறது இந்த இடத்துல காரிய பிரம்ம உபாசனத்தை சொல்லக்கூடிய பதம். அதனால காரிய பிரம்ம உபாசனத்தினால மிருத்யுவை தாண்டி விடுகிறான். இங்க மிருத்யுனா என்ன? ஏற்கனவே அவித்யா மிருத்யும் தீர்த்துவாங்கிற அந்த போன மந்திரத்திலே அவித்யாங்கிறது சாஸ்திர விகிதமான கர்மான அர்த்தம் பண்ணினார். அந்த சாஸ்திர விகித கர்மாவை அவித்யா சப்தத்தினால எடுத்துட்டோமானால் அந்த கர்மாவாலே நம்மளால தாண்டப்படுற அந்த மிருத்யு எதுன்னு சொன்னா அசாஸ்திரியமான ஞானமும் கர்மாவும் அப்படின்னு சொல்லி அதுதான் மிருத்யு. அதை தாண்டி விடுகிறார்கள் சாஸ்திரியமான கர்மானுஷ்டானத்தினாலே அப்படின்னு அர்த்தம் பண்ணினா பாஷ்யக்காரர். இங்க என்ன அர்த்தம் பண்றா? காரிய பிரம்ம உபாசனையுடைய பலம் ஐஸ்வர்ய பிராப்தி, அனிமாதி ஐஸ்வர்ய பிராப்தின்னு சொன்னோம் இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றான்னா இந்த உபாசனையாலே மிருத்யு பதத்தினாலே சொல்லக்கூடிய ஒரு அனைஸ்வர்யம், இந்த ஐஸ்வர்யத்துக்கு நேர் விரோதம் ஏழைத்தனம், ஒரு ஐஸ்வர்யமும் இல்லை, அந்த மாதிரி உள்ள ஒரு நிலை இருக்கே அனைஸ்வர்யாதி மிருத்யுன்னு போட்டிருக்கார் பாஷ்யக்காரர். ரொம்ப ஏழையா இருக்கான், ஒண்ணுமே பண்றதுக்கு சக்தி இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, சிரமப்படுறான், அப்படிங்கிற அனைஸ்வர்யம் இருக்கே, இதுதான் இங்க மிருத்யுங்கிற பதத்தினால எடுத்துக்க வேண்டியது. அந்த மிருத்யுவை தாண்டி விடுகிறான். ஏன்னா காரிய பிரம்மத்தை உபாசனம் பண்ணினத்தினாலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரிய ஐஸ்வர்யம் இருக்கே, அந்த ஐஸ்வர்யத்தினாலே இவனுடைய அனைஸ்வர்யங்கள் எல்லாம் காணாம போயிடுறது. அதனால அந்த அனைஸ்வர்யமாத்தை தான் இங்க மிருத்யுங்கிற பதத்தினால எடுத்துக்கணும். அந்த மிருத்யுவை தாண்டி விடுகிறான். அப்புறம் சம்பூத்தியா அமிர்தமஸ்னுதேன்னு இருக்கே, இந்த சம்பூத்தியாங்கிறதுக்கு நம்ம அசம்பூத்தியான்னு அர்த்தம் வச்சுக்கணும். அகாரத்தை சேர்த்து அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்லும் போது அசம்பூத்திங்கிற பதம் எதை சொல்றது? பிரகிருதி உபாசனம். ஆக அந்த பிரகிருத்திய உபாசனம் செய்வதனாலே அவன் அதனுடைய பலத்தை அடைகிறான். அதான் அமிர்தம்னு சொன்னான். இந்த அமிர்தம்ங்கிறது என்னதுன்னா பிரகிருதி லயம். பிரகிருதி லயம், அப்படி பிரகிருத்தியில் லயமாகிறது. பிரகிருதி லயம்னா பிரகிருதிக்கே லயமாயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பிரகிருதிக்கே லயமாகும். ஞானம் வந்தா பிரகிருத்தியே காணாம போயிடும். உலகம் காணாம போய் காரியம் காரணம் எல்லாம் காணாம போயிடும். தத்துவ ஞானத்தினால ஆத்ம சாட்சா்காரம் வரைச்சே பிரகிருதி கிடையாது. ஆனால் இப்ப சொல்லக்கூடியது அந்த பிரகிருதி லயம் இல்லை, பிரகிருத்தியில் லயமாவது. இந்த உபாசகன் அந்த பிரகிருத்தியில லயமாகி அப்படியே தூங்குவான். அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில இருப்பான். சுசுப்தியில இருக்கிற மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சிருக்காங்க. ஆக அதை இங்க அமிர்தம்னு சொல்லும். இந்த இடத்துல அமிர்தம்ங்கிற சப்தத்தினாலே அதை சொல்றார். இது ஏன் அமிர்தம்னு சொன்னா, இதுக்கு சில பௌராணிக ஸ்லோகங்கள்லாம் இன்னொரு கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன, ஒவ்வொரு விஷயத்த உபாசனம் பண்றவா அந்த உபாசனா பலத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கு. தச மன்வந்தராணீக இஷ்டன் இந்திரிய சிந்தகாக அப்படின்னு ஆரம்பிச்சு பல ஸ்லோகங்கள், பௌராணிக ஸ்லோகங்களை உத்தரணம் பண்ணி சொல்லுவா. அப்படின்னா என்னன்னு கேட்டா, 10 மன்வந்தர காலம் அந்த இந்திரியத்தை சொன்னபடி வேதத்துல சொன்ன விதிக்கப்படி உபாசனம் செய்து சித்தம் பண்றவாள் அத்தனை காலம் இந்த உபாசனையுடைய பலத்தை அனுபவிப்பா. இந்த மாதிரி 10 மன்வந்தரம், அதை 100 மன்வந்தரம் அப்படி இப்படின்னு கணக்கெல்லாம், கால கணக்கெல்லாம் இருக்கு. அப்படி கிடக்கிறச்ச இந்த பிரகிருத்திய உபாசனம் பண்றவா இருக்காளே, அவ அந்த பிரகிருத்தியில லயமா இருந்து அந்த பலத்தை அனுபவிக்கிறதுங்கிறதுக்கு கணக்கே கிடையாது.
அத்தனை காலம் அவ்வளவு பெரிய காலத்துல அவ அந்த அனுபவத்துல ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக இது ரொம்ப ஒரு பெரிய பலமானத்தால அமிர்தம்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது, பிரகிருத்தியில லயமாக கூடிய நிலையை. அதனாலே அந்த பிரகிருத்திய உபாசனம் பண்ணினத்தினாலே இந்த உபாசகன் அமிர்தத்துவத்தையும் அடையறான். அதுக்கு முன்னாடி பிரம்மலோகத்திலே ஐஸ்வர்யத்தையும் அடைஞ்சு அதையும் அடையறான்னு சொன்னா இவனுடைய பலம் ரொம்ப ரெட்டிப்பா இருக்கு. ஆகையால இந்த காரிய பிரம்மோபாசனத்தையும் சேர்த்து பிரகிருதி உபாசனத்தை செய்ய வேண்டும். 2 உபாசனத்தையும் சேர்த்து செய்வது ரொம்ப நல்ல பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு இந்த 14வது மந்திரத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம இதோட